வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 7ஆம் திகதி மே மாதம் 2026 வியாழக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை இடம்பெற்று 17 ஆண்டுகள் ஆகியுள்ள போதும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பன்னாடுகளிடம் தமிழின படுகொலைக்கான நீதியை கோரியுள்ளார். இறுதிக்கட்ட போர்க்கால பகுதியில் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட நிலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவருக்கான நீதி கிடைக்க வேண்டும் எனவும் சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் 256 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணி கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. 2 நாட்கள் துப்புரவு பணிகள் இடம்பெற்ற பின்னர் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன்படி செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 9ஆம் நாள் அகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அங்கு புதிதாக ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணிகள் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய பாடசாலை மாணவியான சிவலோகநாதன் வித்யாவை கடந்த 2015ஆம் ஆண்டு கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்தமை தொடர்பான வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு குற்றவாளிகள் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீடுகளை விசாரித்த நீதியரசர் தலைமையிலான உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளன. எவ்வாறாயினும் மேலும் 2 குற்றவாளிகளின் தண்டனையை ரத்து செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு அறிவிக்கப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த குற்றவாளிகளில் 3 சூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி அல்லது அதற்கு அண்மித்த தினத்தில் ஜாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை சென்று திரும்பிக் கொண்டிருந்த 18 வயதுடைய பாடசாலை மாணவியான சிவலோகநாதன் வித்யாவை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபரால் ஜாழ்ப்பாணத்தில் 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 7 பேருக்கு ஜாழ்ப்பாணம் 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் 2017ஆம் ஆண்டு மரண தண்டனை விதித்தது. இந்த தண்டனையிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கோரி குற்றவாளிகளால் உயர் நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மேல்முறையீட்டு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் குற்றவாளிகளில் ஒருவர் உயிரிழந்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது. புதிய வணிக திட்டத்தின்படி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பது தொடர்பான கலந்துரையாடல் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அனுர கருணதிலக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய்க்கு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். விஜயின் இந்த வெற்றியை ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை என்று அவர் விவரித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்ட மற்றும் சுமூகமான தொடர்பை நான் மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகின்றேன். உங்கள் நிர்வாகத்தின் கீழ் நமது நட்பு ரீதியான உறவு தொடர்ந்தும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று சந்திரிகா குமாரதுங்க தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆசியா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அண்மைய மோதல்கள் மற்றும் முக்கிய எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் குறித்து இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் பிராந்திய ஸ்திரத்தன்மையையும் அமைதிக்கான முயற்சியையும் பாதிப்பதாக உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த பிராந்தியத்தில் இலங்கை நாட்டவர்கள் உட்பட பெருமளவிலான
வெளிநாட்டு பணியாளர்கள் வசித்து வருவதால் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு இலங்கைக்கு மிக முக்கியமானதாகும். பொதுமக்கள், முக்கியமான குடிமக்கள், உள்கட்டமைப்புகள் மற்றும் உலகளவிய விநியோக சங்கிலிகளின் பாதுகாப்பு மிகவும் அவசியமானது. அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச பொறுப்புகளை கடைபிடிக்குமாறும் பதற்றத்தை தணிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுமாறும் இலங்கை கேட்டுக் கொண்டுள்ளது. பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கும் சர்வதேச வர்த்தகத்திற்கு உகந்த சூழலை உறுதி செய்வதற்கு மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் இலங்கை தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஈரான் ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் அந்த நாட்டின் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பதாவது: ஈரான் மீது கடும் தாக்குதல் நடைபெறும். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிபந்தனைகளுக்கு ஈரான் கட்டுப்பட்டால் போர் நடவடிக்கை முடியும். ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்றால் கடல்வழி தடையை நீக்கி அனைத்து நாடுகளின் வணிக போக்குவரத்திற்கு திறக்கப்படும். இல்லை என்றால் கடும் தாக்குதல் நடத்தப்படும். ஈரானுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா முயற்சி செய்து வருகின்றது என்று கூறினார் டொனால்ட் ட்ரம்ப். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. எனினும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்கும் அளவிலான எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் உள்ளது. இதனால் அக்கட்சி ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த இழுபறியான சூழலில் திமுக செய்தி தொடர்பாளர் DKS இளங்கோவன் செய்தியாளர்களிடம் பேசும் போதும் எனக்கு தேர்தல் தொடர்பான சில சந்தேகங்கள் எழுந்துள்ளன. தொடக்கம் முதல் சிறப்பு தீவிர சீர்திருத்தம் நடந்தது முதல் நிறைய விஷயங்கள் நடந்துள்ளன என்றார். சில தொகுதிகளில் விவிபேட் இயந்திரத்தின் சீட்டுகளை சரிபார்க்க விரும்புகின்றேன். இதற்காக கட்சியின் தலைமையிடம் நான் பேசியுள்ளேன். ஏனெனில் எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிக்கு சென்ற போது மக்கள் கண்ணீர் விட்டு அழுதன. மு.க. ஸ்டாலின் தோல்வியை அறிந்து அதிர்ந்து விட்டன. ஏனெனில் கொளத்தூர் தொகுதிக்காக அவர் நிறைய நல்ல பணிகள் செய்திருக்கிறார். அவர் அடிக்கடி தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து வந்தவர். அப்படி இருக்கும் போது இது எப்படி நடந்திருக்க முடியும் என்று நாங்கள் சிந்தித்து வருகின்றோம். என்ன தவறு நடந்துவிட்டது என நாங்கள் பார்த்து வருகிறோம் என்று கூறினார். சென்னை ஜார்கோட்டில் எம். ராஜ்குமார் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் வருமான வரித்துறை சோதனையின் போது கண்டறியப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீது வருமான வரி சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. மேலும் முறைகேடுகளுக்கான பண பரிமாற்றம் மற்றும் வருமானத்தை மறைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த மனுவை ஏற்க மறுத்த உயர் நீதிமன்றத்தின் பதிவாளர் துறை இது விசாரணைகளுக்கு உகந்தது அல்ல என்றும் கூறி அதை என்னிடம் மறுத்திருந்தது. இந்த விவகாரம் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் முன் விசாரணைக்கு வந்தது. மனுவின் ஏற்புடைமை குறித்து முடிவெடுப்பது நீதிமன்றத்தின் நீதித்துறை சார்ந்த செயல்பாடு என்றும் அதனை பதிவகத்துறை தன்னிச்சையாக முடிவு செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். மேலும் மனுவின் தகுதி குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதனை ஏற்புடைமைக்கு உட்பட்டது என்ற முத்திரையுடன் பதிவு செய்து தொடர்புடைய நீதிபதி முன் பட்டியலிட வேண்டும் என்றும் பதிவகத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு முன்பு சேனலை தெரியப்படுத்தி அவர்களை முனைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.